ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ இருக்கிற காலத்தில் சிறு வயது பெண்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே, வயசானவங்க வரைக்குமே நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா காதில் இருக்கிற அந்த தொலை கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். வயசானவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வருஷங்கள் ஆக ஆக காதோட தொலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் பெருசாகும். ஆனால் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கம்மல் தான் போடுறதுக்கு ஆசைப்படுவோம். இதனால் பார்த்திங்கன்னா பெரிய கம்மலாக போடுறதுனால அந்த காது பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால சீக்கிரமாகவே நமக்கு அந்த காதோட ஓட்டை பெருசாயிடும். ஸோ நம்மளும் பெரிய பெரிய கம்மல் போடுறதுக்கே யோசிப்போம். அந்த மாதிரி அழகான பெரிய கம்மல் போட்டாலும் பார்த்திங்கன்னா அது பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு அழகாக இருக்காதுங்க. மேலே நமக்கு ஓட்டை தெரியும், அந்த கம்மல் கீழே தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நம்ம பெரிய கம்மல் போட்டாலும் அந்த ஓட்டை வெளியே தெரியாமல் நீட்டாக அழகாக போடுறதுக்கு ஒரு சூப்பரான ஈஸியான டிப் தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பொருள் இருந்தால் போதுங்க. இது கூடவே நான் நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு சில டிப்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாங்க. காது ஓட்டை பெருசாக இருந்தாலும் பெரிய கம்மல் போட்டாலும் அந்த காது ஓட்டை வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப் என்னன்னு பார்க்கலாங்க. இதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் பூண்டு இருக்கும் இல்லையா, பூண்டு தான் எடுத்திருக்கேங்க. ஒரு பூண்டு பல் எடுத்துக்கோங்க. இதோட அந்த மேல் பக்கத்தில் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சின்ன சைஸாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது போல் மேல் பக்கத்தில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கம்மல் போடுறப்ப எவ்வளோ வெயிட்டான கம்மலாக இருந்தாலும் சரி, நீங்கள் இதை போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் திருகாணி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வெயிட்டான கம்மல் போட்டாலும் அந்த காதோட ஓட்டை வெளியே தெரியாதுங்க. பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். பாருங்கள், என்னோடய காது இப்படி தான் இருக்குது. ஒரு சைடில் இருக்கிற காது ஓட்டை எனக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா வெயிட்டான கம்மல் போடுறப்ப அந்த கம்மல் கீழே தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த ஓட்டை மேலே கொஞ்சம் தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம கட் பண்ணி எடுத்த இந்த பூண்டு இருக்குது பாருங்கள், அதை இந்த சொரையை கலத்திட்டு அதுக்கப்புறமா நம்ம பூண்டோட அந்த மேல் பக்கத்தை நம்ம கட் பண்ணி எடுத்திருந்தோம் இல்லையா, அதை உள்ளுக்குள்ளே இது போல் மாட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் சொரையை போடுங்க. இந்த மாதிரி நீங்கள் அந்த திருகாணியை மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு, கம்மல் பார்க்குறதுக்கே கீழே தொங்கிட்டு நமக்கு மேலே அந்த ஓட்டை தெரிஞ்சிச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு, பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். ஸோ நம்ம கவலைப்படாமல் பெரிய கம்மல்னாலும் போட்டுக்கலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம பூண்டு யூஸ் பண்ணுறதுனால சில பேருக்கு பார்த்திங்கன்னா கவரிங் கம்மல் யூஸ் பண்ணுறதுனால காதில் ஒரு மாதிரி அலர்ஜி ஏற்படுங்க, புண்ணு வரும். அந்த மாதிரி புண்ணும் வராமல் இருக்குங்க நம்ம பூண்டு போடுறதுனால. ஸோ நீங்கள் கவரிங் கம்மலும் தாராளமாக போட்டுக்கலாங்க. இப்போ நான் அதை விட பெரிய கம்மல் ஒன்று எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி பெரிய கம்மல்னாலும் நீங்கள் அந்த பூண்டு யூஸ் பண்ணி போடும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும். அந்த ஓட்டையும் வெளியே தெரியாது. ஸோ நீங்கள் ஃபங்க்ஷனுக்கெலாம் போகிறீங்க, பார்ட்டி எதுக்காவது போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இது போல் நீங்கள் பெரிய கம்மல்னாலும் போட்டுக்கலாங்க. நீட்டாக இருக்கும், நீங்கள் கவலைப்பட தேவையே இல்லை. ஒரு தடவை நம்ம யூஸ் பண்ண அந்த பூண்டு பல் இன்னொரு நாளைக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா அப்படி யூஸ் பண்ணக்கூடாதுங்க. உங்களுக்கு எப்போல்லாம் வேணுமோ அப்போ ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் பூண்டு பல்ல கொஞ்சம் சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாங்க. ஹேங்கர் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஆர்கனைசர் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய வளையல், அதாவது பழைய மெட்டல் வளையல் ஏதாவது நம்ம வீட்டில் கொஞ்சம் ஃபேடான மாதிரி இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி இருக்கிற வளையல் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மெட்டல் வளையலை நம்ம இது போல் வச்சு நம்ம ஒரு செல்லோ டேப் போட்டு நல்லா டைட்டாக ஒட்டி விட்டுறலாங்க. கண்ணாடி வளையல் யூஸ் பண்ணக்கூடாது. கண்ணாடி வளையல் உடஞ்சிரும் இல்லையா, அதனால் நம்ம மெட்டல் வளையல் தான் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் ஒட்டி விட்டுக்கோங்க. நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் நல்லா டைட்டாக செல்லோ டேப் போட்டு ஒட்டி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குங்க.
இப்போ இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டு கிச்சனில் மேலே வந்து டைல்ஸில் ஏதாவது ஆணி இருந்துச்சுன்னா அதில் வந்து நீங்கள் தொங்க விட்டுக்கலாம். ஆணி இல்லாத பட்சத்தில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டிக்கர் ஹூக் இருக்குது பாருங்கள், அதை வந்து இது போல் நீங்கள் வந்து அந்த டைல்ஸில் ஒட்டி விட்டுட்டு அதில் கூட நீங்கள் வந்து தொங்க விட்டுக்கலாம். தொங்க விட்டுட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கரண்டி, வடிகட்டி அதெல்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி அந்த வளையலுக்குள்ளே நீங்கள் போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்க. நம்ம கடைகளில் அதிக காசு கொடுத்து இந்த மாதிரி ஆர்கனைசர்லாம் வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி இல்லாமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம வந்து சிம்பிளாக இது போல் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் கரண்டியும் போட்டு வச்சுக்கலாம். அல்லது நம்ம வீட்டில் வந்து கலர் கலராக நிறைய சால் வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற சாலையும் நீங்கள் வந்து இது போல் இந்த வளையலுக்குள்ளே போட்டு விட்டுட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. அந்த மாதிரி செய்கிறப்ப நம்ம வந்து அவசரத்துக்கு சால் வந்து தேடிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் உங்கள் ரூமில் கூட வச்சுக்கலாங்க. சால் தொங்க விடுறதா இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் வந்து மசாலா பொருட்கள்லாம் இந்த மாதிரி பேக்கெட்டாக வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்கெட்டை வந்து கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மசாலா வந்து அப்படியே குழம்புக்கு போட்டுட்டு மீதி இருக்கிற மசாலாவை அப்படியே நம்ம வந்து டைட்டாக சுற்றி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருவாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப கொஞ்ச நாள்லேயே பார்த்திங்கன்னா இதில் வந்து வண்டு பூச்சிலாம் வர ஆரம்பிச்சிடுங்க. அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இது வந்து எப்படி நம்ம டைட்டாக ஈஸியாக சீல் பண்ணுறது தான் பார்க்க போகிறோங்க. இதுக்கு வந்து ஒரு கத்திரிக்கோலை நீங்கள் நல்ல நெருப்பில் காட்டி ஒரு 10 செகண்டுக்கு சூடு பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் சூடு பண்ணிடக்கூடாதுங்க. 10 செகண்ட் மட்டும் சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த கத்திரிக்கோலை இந்த பேக்கெட்டோட எண்டு இருக்குது பாருங்கள், நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா, அது பக்கத்தில் வச்சு இது போல் லைட்டாக தேய்ச்சி விடுங்க. இந்த மாதிரி தேய்ச்சி விடுறப்ப இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே ஒட்டிக்கோங்க. நம்ம 10 செகண்டுக்கு மேலே நம்ம வந்து சூடு பண்ணோம் அப்படின்னா இந்த பேக்கெட்டில் வந்து ஓட்டை விழுந்துடும். அதனால் 10 செகண்ட் மட்டும் நீங்கள் வந்து சூடு பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நல்லா டைட்டாக சீல் பண்ணிட்டோம். நான் இப்போ உங்களுக்கு கவிழ்த்து காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் சீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கவிழ்த்து பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு பொட்டு கூட அந்த மசாலா வந்து கீழே சிந்தவே செய்யாதுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம வந்து டைட்டாக சீல் பண்ணிட்டோன்னு. இது போல் நீங்கள் வந்து சீல் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா எந்த வித பூச்சோ வண்டோ எதுவும் வராமல் பார்த்துக்கலாங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உளுந்து பருப்பு இதெல்லாம் கூட நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கவரில் போட்டு வச்சுட்டு இந்த மாதிரி சீல் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதுலேயுமே பூச்சி வண்டுலாம் வராமல் பார்த்துக்கலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி லெதர் பர்ஸு லெதர் பேக்கெலாம் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நாளாக இது வந்து ஒரு மாதிரி டல்லான மாதிரி இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய ஜிப்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி டைட்டான மாதிரி இருக்கும். ஸ்மூத்தாகவே க்ளோஸ் ஆகாது, சரியாக க்ளோஸ் ஆகாது. அந்த மாதிரி இருக்கிறப்ப வீட்டில் இருக்கிற ஒரே ஒரு பொருளை வச்சு இதை வந்து ஈஸியாக சரி பண்ணிடலாம். அது என்னன்னு பார்க்கலாங்க. நம்ம எல்லார் வீட்லேயுமே வேஸ்லின் வச்சுருப்போம் இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேங்க. இந்த வேஸ்லினை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதிலேருந்து நம்ம வந்து கொஞ்சமாக இது போல் கையில் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி பர்ஸுக்கு மேலே வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த வேஸ்லினை கையில் லைட்டாக தொட்டு நம்ம வந்து இந்த ஜிப்பு முழுக்க எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுடலாங்க. இந்த மாதிரி வேஸ்லினை அந்த ஜிப்பு ஃபுல்லாக நம்ம வந்து தேய்ச்சி விடுறப்ப ஜிப்பு வந்து நல்லா ஸ்மூத்தாக க்ளோஸ் ஆகுங்க. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு டைட்டாக இருக்கும். இந்த வேஸ்லின் அப்ளை பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து நல்லா ஸ்மூத்தாகவே க்ளோஸ் ஆகுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஜிப்பு வந்து சரியாக க்ளோஸ் ஆகலை அப்படின்னாலும் நீங்கள் இந்த மாதிரி வேஸ்லின் போட்டு க்ளோஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து சூப்பராக க்ளோஸ் ஆகுங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் வேஸ்லின் எடுத்து இந்த மாதிரி அந்த பர்ஸுக்கு மேலே எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுடலாங்க. தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு டிஷ்யூ பேப்பர் அல்லது ஒரு துணியை வச்சு அப்படியே தொடச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்ஸு வந்து நல்ல புதுசு போல் நல்ல சைனிங்காக பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ டல்லாக இருந்துச்சு, இப்போ பாருங்கள் நம்ம வேஸ்லின் போட்டதுக்கப்புறமா எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு சைனிங்காக இருக்குன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் நம்ம நெயில் பாலிஷ்லாம் போடும்போது பார்த்திங்கன்னா சில நேரங்களில் கை தவறி நம்ம வந்து கீழே கொஞ்சமாக கொட்டிடுவோம். நம்ம கொட்டலைனாலும் நம்ம வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்க நெயில் பாலிஷ் போடுறேன்னு கீழே வந்து கொட்டி வச்சுருவாங்க. நம்ம கவனிக்காமல் விடுறப்ப கொஞ்ச நேரத்துலேயே அது வந்து நல்லா காஞ்சிடுங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து தொட்டு காட்டுறேன் எந்த அளவுக்கு நல்லா காஞ்சிருக்குன்னு. இந்த மாதிரி எவ்வளோ காஞ்சிருந்தாலும் நம்ம வீட்டில் இருக்கிற ஒரே ஒரு பொருளை வச்சு சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து வெள்ளை
வெள்ளை சர்க்கரை தான் எடுத்திருக்கேங்க. இந்த மாதிரி வெள்ளை சர்க்கரை எடுத்துகிட்டு நெயில் பாலிஷ் எதில் கொட்டியிருக்கோ அதுக்கு மேலே வந்து இது போல் அந்த சீனியை வந்து போட்டு விட்டுருங்க. போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு டிஷ்யூ பேப்பர் அல்லது ஒரு நியூஸ் பேப்பர் அல்லது ஒரு துணி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதை வச்சு இது போல் அந்த நெயில் பாலிஷ்க்கு மேலே வந்து நல்லா தேய்ச்சி விடுங்க. இந்த சர்க்கரையை வந்து அந்த நெயில் பாலிஷ்க்கு மேலே போட்டு நீங்கள் வந்து இது போல் நல்லா தேய்ச்சி விடுறப்ப அந்த நெயில் பாலிஷ் வந்து இருந்த இடம் தெரியாமல் காணாமலே போயிடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து தேய்க்கவே அந்த நெயில் பாலிஷ் எல்லாமே நல்லா ரிமூவ் ஆகி வந்துருச்சு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அந்த நெயில் பாலிஷ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். பாருங்கள், எங்கே கொட்டிச்சுனே தெரியாத அளவுக்கு, அடையாளம் தெரியாத அளவுக்கு அது வந்து காணாமலே போயிடுச்சு. இனி உங்கள் வீட்டில் நெயில் பாலிஷ் கொட்டிருச்சு அப்படின்னா கவலைப்படாதீங்க, இது போல் நீங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இதுக்கப்புறமா நம்ம வந்து இதை க்ளீன் பண்ணி நம்ம வந்து குப்பையில் போட்டுடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நம்மள சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் உருளைக்கிழங்கெல்லாம் வாங்கிட்டு வந்து அது வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது இந்த மாதிரி வெங்காயத்தையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்து நம்ம வந்து ஒட்டி ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அந்த மாதிரி நம்ம வைக்கவே கூடாதுங்க. அந்த மாதிரி நம்ம ஒட்டி ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாகவே அழுகிருங்க. அதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் இது போல் கொஞ்சம் கேப் விட்டு வைங்க. அல்லது வெங்காயத்தை தனி கூடையிலையும் உருளைக்கிழங்க தனி கூடையிலையும் நியூஸ் பேப்பர் போட்டு யூஸ் பண்ணலாங்க. சேர்த்து நம்ம வைக்கவே கூடாதுங்க. இன்னொரு டிப் என்னென்னா, நம்ம வந்து வெங்காயத்தை வந்து ஸ்டோர் பண்ணும்போது வெங்காயத்தை வந்து இது போல் பூமியை நோக்கி கவிழ்த்து வைங்க. சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி பூமியை நோக்கி கவிழ்த்து வைக்கும்போது 1 மாதம் ஆனாலும் இந்த வெங்காயம் வந்து அழுகி போகாமல் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாங்க. மல்லி இலை 1 மாதம் ஆனாலும் அழுகி போகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப் என்னன்னு பார்க்கலாங்க. இந்த மல்லி இலையை நம்ம வந்து ஒன்று சேர்த்து வச்சுட்டு அடியில் இருக்கிற இந்த வேரை வந்து கத்தியை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து தூக்கி போட்டுடலாம். அடுத்ததாக அடியில் இருக்கிற தண்டு இருக்குது பாருங்கள், அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுருங்க. அடுத்ததாக மேலே இருக்கிற அந்த கொத்தமல்லி இலையை வந்து சின்னதாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம கடைகளில் சாப்பாடெல்லாம் வாங்கினோன்னா கிடைக்கும் இல்லையா, இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் தான் எடுத்திருக்கேன். இது போல் பிளாஸ்டிக் கண்டெய்னர் அல்லது உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே வந்து டிஷ்யூ பேப்பரை இந்த மாதிரி மடித்து எடுத்து உள்ளே வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்த அந்த மல்லி இலை இருக்குது பாருங்கள், அதை வந்து உள்ளுக்குள்ளே சேர்த்துருங்க. டிஷ்யூ பேப்பர் உங்கள் வீட்டில் இல்லைன்னா நீங்கள் நியூஸ் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. சேர்த்துட்டு அந்த தண்டை வந்து தனியாக வச்சுருங்க. அதை வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு மேலே வந்து இன்னொரு டிஷ்யூ பேப்பர் வந்து இது போல் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தண்டு வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து இதுக்குள்ளே வந்து சேர்த்துக்கலாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து ரசம் அல்லது சூப்பெல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா கடைசியாக நம்ம வந்து இந்த மாதிரி தண்டை வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா, இதில் வந்து கொஞ்சமாக எடுத்து அப்படியே தூவி விட்டீங்க அப்படின்னா சூப்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரசமுமே நல்ல மணமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா 1 மாதம் ஆனாலும் இந்த மல்லி இலை வந்து அழுகி போகாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. நம்ம எப்படி வச்சோமோ அப்படியே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுசாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.